படத்தில் வந்து எனக்கு ஆடிஷன் பண்ணும்போது ஆடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டப்பிங் பேசணும், அதனால் வந்து கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போனால் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பஞ்சு மிட்டாய் தான். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது எஸ்பி மோகன் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா அவர் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், எங்களையும் தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. ஆனால் நாங்களும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். இந்த படம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது புதுசாக இருந்தது. எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டில் பண்ணுற படம் அப்படின்னு வரும்போது எனக்கும் எல்லா விஷயங்களும் புதுசாக தான் இருந்துச்சு. வந்து சிஜின்னு என்ன தெரியாது அப்போ எனக்கு. என்ன 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 பார்த்தாலும் இதை சிஜியில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம், என்ன பண்ணாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. இது பாதி பண்ணிவிட்டு பாதி ஓகே இது இது மீறி நீங்கள் பண்ண வேணாம், அது நாங்கள் சிஜியில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்ன தான் அவங்க சிஜியில் பண்ண போகிறாங்க, என்ன சிஜி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியலைன்னு உடனே எனக்கு வந்து சிஜி எங்கே பண்ணுறாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் இதான் இப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு டீச்சராக கூட இருந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் ரமேஷ் அண்ணன், கணேஷ் அண்ணன், வினோத் அண்ணன், எல்லாரும் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லும்போதும் மோஸ்ட்லி ஒரு எல்லா மாதத்துலேயும் வந்து என்கிட்ட வந்து ரமேஷ் அண்ணா பேசுவாங்க, நம்ம இதை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணலாமா, நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம், நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூடி இவ்வளோ அந்த படத்துக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்புறம் வந்து மாக்காப்பா, ஆனந்த் அண்ணன், சென்றாய் அண்ணன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹீரோஸை வந்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் அவங்களெல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. கடைசி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஷூட்டிங்லேயே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது அண்ணான்னு கூப்பிடக்கூடாது, இவங்க சார் அப்படின்னு கூப்பிடணும். ஆனால் வந்து எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா வந்து நானும் புதுசாக இருந்தேன். எனக்கும் நிறைய தப்பு இருக்கும் நம்ம பண்ணுறதுலையும். அதுலேயும் வந்து கரெக்டாக எல்லாமே நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணி பண்ண வச்சு இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ், ராதிகா மாஸ்டர், பிரபுதனசேகரன் மாஸ்டர், அப்புறம் வந்து சிவசங்கரன் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து எனக்கு சாங்ஸ்ன்னு சொல்லானே எனக்கு பயம் வந்துடும். எனக்கு அந்த ரொமான்ஸ் வராது. எனக்கு ரொமான்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வர வச்சது இவர் தான், சிவசங்கரன் மாஸ்டர் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவரை பார்த்தாலே பயந்துரும். ஏன்னா அவர் வரும்போது ஐயோ ரொமான்ஸ் பண்ணணுமே அப்படின்னு. எனக்கு வந்து ராதிகா மாஸ்டர் ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து வைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சாங் தான் பண்ணாங்க. ராதிகா அந்த சாங் பண்ணும்போது வந்து ஆனந்த் அண்ணன் என்ன சொன்னேன்னா, அடுத்ததான் என்ன பாட்டு பண்ண போகிறோம்னு தெரியுமா, நம்ம வந்து சிவசங்கர மாஸ்டர் தான் பண்ண போகிறோம், அவர் யாரும் உங்களுக்கு தெரியுமா, ரொமான்ஸாக பண்ண வைப்பார் அப்படின்னு. நான் வீட்டில் இருந்தே நெக்ஸ்ட் ஷெட்யூல் வரணும்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நான் வரமாட்டாங்க, எனக்கு ரொமான்ஸ் சாங் வராது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அவ்வளோ நல்லா பண்ண வச்சார். பிரபு மாஸ்டர் அவர் தான் வந்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆட வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய சொல்லணும் பஞ்சு மிட்டாய் பற்றி. அதிகமாக நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றதை விட நான் யாருக்கு சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங் பண்ணும்போது கூட அவங்க தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நானே சொல்லுவேன், இந்த படத்தில் மொத்தமாக 50 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அவங்க எல்லாம் இப்போவும் வந்து அதே இதில் வந்து இருக்காங்க. கார்த்தி அண்ணன், மகேஷ் அண்ணன், அப்புறம் வந்து சரவண அண்ணன், நிறைய பேர், ஜீவா அண்ணன், எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக இருக்கும்போது வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. இப்போ நீங்கள் வந்து ஆடியோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, வந்து ட்ரெய்லரும் பார்த்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இந்த படத்துக்காக. அதுக்காக ரிசல்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். தேங்க்ஸ்.